ஹாய் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? டேஸ்டி சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க. இப்போ இதுக்கு நாம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு, ஏலக்காய், கிராம்பு, பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி, இவ்வளோதாங்க. இதையெல்லாம் மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஜாரில் போட்டுட்டோம். இதை நல்லா குறக்குறோன்னு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. இதுக்கு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆகும். இப்போ பாருங்கள், இது மாதிரி இருக்கணும், பார்த்துக்கோங்க. கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு நல்ல பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இது தனியாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. தக்காளி, தேங்காய், அப்புறம் கொஞ்சமாக கசகசா, முந்திரி, இதையும் தனியாக பேஸ்ட்டாக மைய அரைச்சி எடுத்துக்கணும். இந்த 2 பேஸ்ட்டு தாங்க இதுக்கு யூஸ் பண்ணணும். இதையும் அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்துக்கிங்க, இது இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நாம் கடாய் வச்சாச்சு. அதில் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயிடும். இது குக்கரில் செய்கிறங்காட்டி நம்ம ஈஸியாக சீக்கிரம் செஞ்சிடலாம். இப்போ அதுக்கு பட்டை, சோம்பு, சீரகம் மட்டும் தாங்க தாளிக்க, வேறு எதுவும் கிடையாது. இது நல்லா வெடிச்சிடணும். அதுக்கப்புறம் நாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச ஒரு 2 பெரிய வெங்காயம், ஒரு 3 வரமிளகா, கருவேப்பிலை, இதை போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த பேஸ்டெல்லாம் போடணும். இப்போ இது நல்லா வணங்கட்டும், பார்க்கலாம். இப்போ இது நல்லா வணங்கிருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சோம்ல, அதை போட்டுடலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டு பச்சை வாசனை போகணும். இதுக்கு தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றினோம்னா போதும். இப்போ இது நல்லா மைய அரைச்ச பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கி, நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகணும். அதுக்கப்புறம் நம்ம சிக்கனை நல்லா சுத்தமாக கழுவி வச்சுருக்கிறோம். அந்த கழுவுன சிக்கனை இதுக்குள்ளே போட்டுடலாம். இப்போ இது வணங்கிருச்சு. இதில் கழுவுன சிக்கனை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம். நல்லா தண்ணியை புழிஞ்சிட்டு போடணும். அப்படியே தண்ணியோடு போடக்கூடாது. ஏன்னா தண்ணியோடு போட்டோம்னா அந்த தண்ணி நல்லா இதாகும்போது டேஸ்ட் வராது. தண்ணியை நல்லா புழிஞ்சு போட்டு இதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுட்டு இதை நல்லா வதக்கி விடணும். சிக்கனு தண்ணி விடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கன் எல்லாம் நல்லா கோட்டாகி அந்த சிக்கன் விடுற தண்ணி கொஞ்சம் சுருங்கணும். அப்போ தான் கிரேவி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அப்போ தான் இந்த ஒரு கவுச்சி, நான்வெஜ்ஜோட கவுச்சி இல்லாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா கோட்டாயிருச்சு. நல்லா அந்த வித்தியாசம் தெரியுது பாருங்களேன், ஃபஸ்ட்டு போட்ட சிக்கனுக்கு இதுக்கும். இது மாதிரி நல்லா கோட்டாகி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ தான் நாம் இந்த தக்காளி பேஸ்ட், அதாவது தக்காளி, தேங்காய், சோம்பு, கசகசாவும் அந்த முந்திரியும் போட்ட பேஸ்ட்டை போடணும். இப்போ இதையும் சேர்த்தி நல்லா கலந்து விட்டு இது பார்த்துட்டு தண்ணி பற்றலைன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா இதை நம்ம கிரேவியாக தான் செய்ய போகிறோம். அந்த கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா கலக்கிக்கணும். இந்த ஸ்டேஜில் மல்லிப்பொடி போடுறது. மல்லினா வெறும் மல்லி கிடையாதுங்க. மல்லி, சோம்பு, சீரகம், கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு நான் நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். அது எப்படின்னு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இது வேணுங்கிறவங்க சொல்லுங்கள், உங்களுக்கு நான் தனியாகவும் அரைச்சி கொடுப்பேன். இப்போ ஆவி வந்துருச்சு. ஆவி வந்ததுக்கப்புறம் எப்போவுமே விசில் போடுங்க. அப்போ தான் விசில் சீக்கிரம் வரும். ஒரு 3 விசில் விட்டால் போதும், இல்லாட்டி ஒரு 4 விசில் விட்டுக்குங்க. இப்போ விசில் அடங்கிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? ஒரே டெம்ப்டிங்காக இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், எப்படி வந்திருக்குன்னு. வாவ், ஒரே டெம்ப்டிங்காக இருக்குது பாருங்கள். அப்படியே கோட்டாகி எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சப்பாத்தி, பூரி, தோசை, சாதத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும்.